இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விமன்ஸுக்கு இருக்கிற ப்ராப்ளம்னா பீரியட்ஸ் தான். ஸோ இந்த பீரியட்ஸ் நிறைய பேருக்கு நார்மலாக இருக்கும், இன்னும் சில பேருக்கு இர்ரெகுலராக இருக்கும். இதே சமயத்தில் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ப்ராசஸும் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் முறையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ்டா இருக்கிறதாலையும் இந்த மாதிரி விளைவுகள் நமக்கு வருது. ஸோ இதை எப்படி நம்ம நியூட்ரிஷன் மூலமா ஃபுல்ஃபில் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பிசிஓஎஸ் 3 வகையா பிரிப்பாங்க: மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்ல என்னென்ன பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்றத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை சொல்லி தரோம். மைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பீரியட்ஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ்டு எதுவுமே இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. செகண்ட் ஒன் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய மாடரேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 45 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும்தான் இந்த பீரியட்ஸ் ஆகும். இவர்களுக்கு ஹார்மோனல்ஸ் இன்பேலன்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%லேருந்து 30% ஹார்மோனல்ஸ் தான் இன்பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சிவியர் என்ற தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 120 நாட்களுக்கு பீரியட்ஸ் ஆகாது. ஸோ இதனால உங்களுக்கு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60% கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய விமன்ஸ் டேப்லெட் எடுத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பீரியட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜை கடக்கும் போது தான் அவர்களுக்கு பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆகுது. ஸோ இந்த பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆக அவர்களுடைய மென்சஸ் ப்ராப்ளம் நிறையவே வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஐடியல் வெயிட்டை நீங்கள் ரீச் பண்ண வேண்டியது தான். ஸோ நிறைய பேர் வெயிட்டில் பிரச்சனை இல்லை, ஆனால் மந்த்லி சைக்கிளில் தான் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பல்சரி அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மந்த்லி சைக்கிள் வந்து ப்ராப்பராக இருக்கும். உங்களுடைய மந்த்லி சைக்கிள் அண்ட் வெயிட் லாஸுக்கு பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட்டை நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நிறைய பேர் ஹெல்த் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய விமன் சாய்ஸ். இந்த விமன் சாய்ஸில் 30 டேப்லெட்ஸ் இருக்கு. இந்த டேப்லெட்ஸை டெய்லி பேசிஸில் கன்சியூம் பண்ணும்போது உங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கேலரி டயட் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் நிறைய பேர் சொதப்புவீங்க. இதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபுட் ஹாபிட் என்ன அப்படின்னா ஹெல்தி நியூட்ரிஷன் ஃபுட், ஃபார்முலா 1, புரோட்டீன், ஃப்ரெஷ், ஷேக் மேட். இந்த 4 ப்ராடக்ட் கூட உமன் சாய்ஸ் எடுக்கும்போது உங்க ஐடியல் வெயிட் ரீச் ஆகிறதுக்கும் உங்க மென்சஸ் ப்ராப்ளம் 90 டேஸ்ல கியூர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இதை கம்பல்சரி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இல்ல இந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ப்ராப்பர் டயட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த டிஸ்பிளேல தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.